யாத்திகாப் இருந்தா ஆகணும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால யாருமே இல்லை, நம்ம இருந்த 10 நாள். அதற்கு பின்னால இவர் வந்த பின்னாடி தொடர்ந்து 3 வருஷமா தன்னுடைய வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தங்கள் குடும்பங்கள்லாம் என்னது சின்ன சின்ன பிள்ளைங்க, நம்மளை விட சின்ன சின்ன பிள்ளைங்க, அவனுக்கு பார்த்தீங்கன்னா 5 வக்துக்கு அத்தா அப்பாவுக்கு ஓடியாந்துருவானுங்க. அதை பார்க்குறதே ஒரு பெரிய ரம்யமாக இருக்கும். அல்லாஹ் இவரை கபூல் செய்யணும். இவளை போகிற நிறைய இளைஞர்கள் நம்ம ஜமாத்தில் உருவாகணும். 7 ஜுஸுக்கும் அதிகமாக, எனக்கு 7 ஜுஸுன்னு சொன்னாங்க பசங்க, ஆனால் நிறைய மனப்பாடம் பண்ணியிருக்காரு அங்கங்கே. அல்லாஹ் இவருக்கு மென்மேலும் இன்னும் குரான் விஷயங்களில் நிறைய கல்வியும் ஞானத்தையும் அல்லாஹ் தரணும். இவரை போல நிறைய இளைஞர்கள் உருவாகணும். இந்த மாதிரி இவருக்கு சால்வை போத்துறது இவரை பெருமைப்படுத்துறதுக்காக வேண்டி இல்லை, இவரை மாதிரி 4 பேர் உருவாகணுன்றதுக்காக வேண்டி தான் என்ன செய்யறோம், முன்மாதிரியாகன்றதுக்காக அவர் கண்ணியப்படுத்துகிறோம். அல்லாஹ் இவருடைய அமுல்களை கபுல் செய்வானாக. ஏதானும் குறை இருந்தால் பிழைகள் இருந்தால் அதை மன்னித்து குறிப்பாக இவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் நிறைய பரக்கத் செய்வானாக. நிறைய இளைஞர்களுக்கு என்ன செய்யறாரு, நம்ம மட்டும் இல்லை, நிறைய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயரா இருக்கிறாரு. அல்லாஹ் இது போல நல்ல இளைஞர் சமூகத்தை உருவாக்கக்கூடிய பெரிய ஆற்றல் அல்லாஹ் இவருக்கு தந்தர புரிவானாக. ஆரே தக்பீர், ஆரே ஆரே தக்பீர். இன்ஷா அல்லாஹ் வர 6 நோன்புக்கு பின்பாக நம்ம மதரசாவுடைய